அவருடைய வாழ்க்கையிலேயும் சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத பல ஆயிரம் உண்மைகள் புதைந்திருக்கிறது. they cannot express. இன்னைக்கு அதாவது இப்படி சொன்னா புரியும், ஒரு போலியான வாழ்க்கை வாழ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் எதுக்கு சொல்லணுன்றீங்களா? போலியான வாழ்க்கை வாழ்கிற கணவன் மனைவிகள் ஏராளம். புரியுதா உங்களுக்கு? வெளியில் அவங்கெல்லாம் கிறிஸ்டோபரு, ஆனால் வீட்டுக்குள்ள லூசிஃபரு. வெளியே அவங்களுக்கு என்ன பேர்? கிறிஸ்டோபரு. வீட்டில் இன்னொருத்தர் இருக்கிறார் பாருங்க, பரிதாபம் நிற்கிறார். சந்தோஷம் இல்லை பாருங்க முகத்தில் கொஞ்சம் கூட. பைபிள் கூட கையில் வச்சு, பைபிள் எடுத்து வந்து பண்ணீங்க கையிலேயே. அதில் ஒரே ஒரு வார்த்தை, நானோ என்னங்க எல்லாம் சொல்லுங்க, நான் காரியம் அறியாத மூடனானேன். அப்புறம் சொல்லுங்க இவருக்கு என்ன திறமை? இவருக்கு 14ஆம் வசனம், இவருக்கு 14, இவருக்கு நாள்தோறும் வாதிக்கப்படுகிறார். போதும் ஏனுங்க, இந்த பைபிள் கையில் வச்சுங்களேன், என் பைபிள் கூட வச்சுங்க. பைபிள் வச்சுக்காதவன் நல்லா இருக்கிறான். பைபிள் வச்சிருக்க இவர் 14 நாள்தோறும். ஆமீன். இவருக்கு பலமுறை தாக்குதல். புரியல? விசிபிள் அட்டாக், இன்விசிபிள் அட்டாக். ஒவ்வொரு நாள் எப்படி? வீட்டுக்குள்ளே வந்தால் மனைவி, வெளியே போனால் அந்த மேனேஜரு, புரிய மாட்டேங்குது. இங்கே வந்தால் பாஸ்டரு, அவர் கோச்சிக்கு போகிறாரு, வரல, டயர்டாக இருக்கார். பலமுனை தாக்குதல், வெளியே சொல்ல முடியாது. ஆனால் இதை மட்டும் ஒழுங்காக போகிறாரு. சர்ச்சைக்கு ஒழுங்காக வந்துடுவீங்கள்ல? வாரம் ஒரு வேளை தான் வருவீங்க இல்லை? ஒரு வேளை தான் வருவீங்கள்ல? சாயங்காலம் வர மாட்டீங்க. காலையில் வர்றவங்கெல்லாம் பார்வையாளர்கள், சாயங்காலம் வர்றவங்கெல்லாம் பங்குதாரர்கள். People who come for the morning service, spectators. People who come for the evening service, they are the partakers. நீங்கள் நிறைய யாராக இருக்கிறாங்க? இவங்கெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வர்றவங்க, சாயங்காலம் வர்றவங்களாம் கிரிக்கெட் ஆட வர்றவங்க. ஆமீன் சொல்லுங்கள். கிரிக்கெட் ஆடுறவங்களாம் கரங்களை உயர்த்துங்க. நீங்கள் அந்த கிரிக்கெட் இல்லை, சர்ச்சுக்குள்ள. ரைட். நாள்தோறும் வாதிக்கப்படுகிறார், காலைதோறும் உயிசி. கவனிங்க, தேவனோடு வாழ்கிறார், தேவனுக்குள் வாழ்கிறார், தேவனுக்காக வாழ்கிறார். தமிழ் புரியுதா? இஸ் லிவிங் இன் கிரைஸ்ட், இஸ் லிவிங் வித் கிரைஸ்ட் அண்ட் லிவிங் ஃபார் கிரைஸ்ட். தமிழில் சொல்கிறேன், தேவனோடு சொல்லுங்க, தேவனுக்குள் வாழ்கிறார், தேவனோடு வாழ்கிறார், தேவனுக்காக வாழ்கிறார். தமிழ் புரியல? People are with us, but